வெல்கம் டு ஷார்ட் அண்ட் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் அண்டு சீனியர் டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. கிளாஸஸ் வந்து வரக்கூடிய ஜூன் 17 ஸ்டார்ட் ஆக போகுது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா? இப்போ கிளாஸ் வந்து எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு புக்கு ஸ்பீடு வந்து ரிவிஷன். புக்கு ஸ்பீடில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீடு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பீடு உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரினா 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீடு வந்து உங்களுக்கு டெய்லியும் வந்து உங்களுக்கு லைவில் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? எப்படி இன்ஸ்டியூட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி உட்காந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கே லைவில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே டைமில் லைவ் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் புக்கு ஸ்பீடில் ஒரு சில லெட்டர் பார்ட்டில் மட்டும் ஒரு 15-20 அந்த மாதிரி அதிகமாக வந்து மிஸ்டேக் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து உங்களுக்கு லெட்டர் பார்ட்டுக்குன்னு தனியாக உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து ஒரு கிளாஸ் நடத்துவோம். ஓகேங்களா? இப்போ லெட்டரில் எந்த மாதிரியான ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி ஷார்ட்கட் எழுதலாம், எந்த வேர்ட்ஸுக்கு அப்புறம் எந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட்டாக வருது, எதாவது வேர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி எழுதலாம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நடத்திடுவோம். நீங்கள் அதை வச்சு ஸ்பீடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மிஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அன்னோன் ஸ்பீடு. ஓகேங்களா? ஒரு அன்னோன் ஸ்பீடு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ எக்ஸாம் வந்து எழுத போவீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து அன்னோன் ஸ்பீடு எப்படி எழுதணும்னு தெரியாது. அதுக்கு பிஃபோராகவே உங்களுக்கு ஒரு அன்னோன் ஸ்பீடை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அன்னோன் ஸ்பீடு வந்து ஒரு 3 minutes, அதுக்கப்புறம் 5 minutes, அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடு, அந்த மாதிரி அன்னோன் ஸ்பீடு கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு எல்லாருனாலையுமே அன்னோன் ஸ்பீடு வந்து எழுத முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்பாட் டெஸ்ட் என்னங்கிறதுனா, ஏதாவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு என்ன ஸ்பீடுன்னு இன்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு புக்கு ஸ்பீடை வந்து உங்களுக்கு லைவில் வந்து டெஸ்ட் வைப்போம். ஓகேங்களா? அதில் நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் உங்கள் லெவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்பீடு என்ன ஸ்பீடு அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணுறதில் நீங்கள் ரேண்டமாக ஒரு ஸ்பீடு டெஸ்ட் எழுதும்போது அதில் நீங்கள் என்ன லெவலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வேர்ட்ஸுக்கான ஸ்ட்ரோக்ஸ். ஓகேங்களா? இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற வேர்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து கிளாஸில் சொல்லிடுவோம். நீங்கள் அதையுமே நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹார்ட் வேர்ட்ஸ் அண்டு ப்ரேசஸ், ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், இது எல்லாமே டிக்டேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 10 ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு 11ஆம் ஸ்பீடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோராக இருக்கிற ஒரு 10 ஸ்பீடு வந்து உங்களுக்கு மறந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போது வந்து நாங்கள் அந்த பிஃபோராக இருக்கிற ஒரு 10 ஸ்பீடில் இருந்து ஹார்ட் வேர்ட்ஸ் அண்டு ப்ரேசஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அடிக்கடி நாம் கிளாஸில் வந்து டிக்டேஷன் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு எல்லா ஸ்பீடுக்கான ஸ்ட்ரோக்குமே உங்களுக்கு மைண்டில் இருக்கும். எப்போ வேணாலும் எந்த ஸ்பீடு டெஸ்ட் வச்சாலும் உங்களுக்கு எழுதுகிற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன் அண்டு டெஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் பேப்பர் வந்து ஃபார்மெட் கொடுத்து பிடிஎஃப் கொடுத்து கிளாஸஸில் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் பேப்பருமே டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு. நீங்கள் எல்லாருமே ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு லைவில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாமில் எப்படி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கோ அதே பேட்டர்னில் கொஸ்டின் ரெடி பண்ணி உங்களுக்கு லைவில் வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் ஒரு மாடல் டெஸ்ட்டில் இவ்வளோ மிஸ்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ ரேங்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எந்த ரேங்கில் இருக்கிறீங்க, எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ மிஸ்டேக் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணலாம். அதுக்காக உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேங்களா? கிளாஸஸ் வந்து ஃபீஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கிலீஷ் ஜூனியருக்கு வந்து 350, அதே சீனியருக்கு வந்து ஃபீஸ் வந்து 400. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கிளாஸை பற்றின அப்ளிகேஷன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் இந்த கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்காங்க அப்படிங்கிறவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.